பாசுமதி அரிசி 1 கிலோ கழுவி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் அரைமுறி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். திருவி அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. அதுக்கு தேவையான புதினா இலை இப்படி ஒரு கைப்பிடி, அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பட்டை, சுருள் பட்டை, அன்னாச்சி பூ, இது கிராம்பு, இது ஏலக்காய், இது என்னது ஜாதி பத்தி, இதையும் இது எல்லாத்தையும் போடுவேன். அப்புறம் நெய்ய இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காயுது. நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும். இப்போ சட்டி காஞ்சிட்டு ஒரு 50 ml எண்ணெய், கோல்டு வின்னர், ஒரு நெய் நிறைய வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன் ஊற்றணும். 50 கிராம் நெய் போட்டால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்குறோம், எண்ணெயும் சேர்க்குறோம். அதனால் நான் 5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். நிறைய நெய் போடாதீங்க, நெய் கம்மியாக போட்டால் போதும். பட்டை, சுருள் பட்டை போடுறேன். கிராம்பு ஒரு 7 கிராம்பு போடுறேன். 7 லவங்கம் ஒரு 7 போடுறேன். 2 அன்னாச்சி பூ, ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசா நறுக்குனது. ஒரு சின்ன வெங்காயம் போதும், நிறைய போடாதீங்க, இனிப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். போட்டு நல்லா வேக விடும். இந்த வெங்காயம் நல்ல செம்பு நிறத்துக்கு வரணும். அடுப்பு கொஞ்சம் தடி நல்லா வேகும். நல்ல செம்பு கோல்டன் கலருக்கு வரணும். கோல்டன் கலர் இஞ்சி பூடு போட போகிறேன். இந்த கலருக்கு வந்துட்டு கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. கலருக்கு வந்த உடனே மூணு ஸ்பூன் நல்லா ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு பூண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். 3 ஸ்பூன் இஞ்சி பொடி, பசங்கி நல்லா வாசம் வந்துட்டு இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி அப்புறம் புதினா கொஞ்சம்
கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தெரியுதா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் வந்து டம்ளர் 1 கிலோ பாசுமதி ரைஸு, இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் இருக்குது. தேங்காய் பால் சேர்த்து தண்ணி ஊற்றப்போம். நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ ஒன்று, 2 கண்ணு தண்ணி கிட்ட கொண்டு வர, 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. நிறைய ஊற்றிடாதீங்க, கரெக்டாக ஊற்றுங்க. அப்புறம் உப்பு போட போகிறேன். உப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற வாயில் வச்சு பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ வாயில் வச்சு போட்டு பார்த்துக்கோங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. வேணும்னா ஒரு சின்ன கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்துக்கணும். அவ்வளோ நிறைய விடக்கூடாது. இது மூடி வச்சுட்டு இந்த அரிசியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடணும். ஊற வச்ச பாசுமதி அரிசி. இப்படி முறை பொங்கி வந்துடணும். தேங்காய் பால் கொதிக்க கூடாது, இப்படி முறை பொங்கி வரணும். அப்படி பொங்க நாக்கில் இருக்கணும். கொதிச்சா சோறு நல்லா இருக்கு. இப்போ அரிசியை சேர்க்குறேன். 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. பத்தாட்ட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஆனால் போதும், 4 டம்ளரே போதும். உப்பும் போட்டுட்டேன். நீங்கள் வாயில் வச்சு பார்த்து உங்கள் தேவைக்கு உப்பு போட்டுங்க. நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கும். நெய் நிறைய வேண்டாம், எண்ணெய் நிறைய வேண்டாம். ஒரு 4 ஸ்பூனு நெய், ஒரு 50 கிராம் எண்ணெய், கோல்டு வின்னரு, ஒரு அரை முறி தேங்காய், 1 கிலோ அரிசிக்கு அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. இது வந்து கிராமத்து நெய் சோறு, நல்லா இருக்கும். என் ஊர் ஒரு கிராமம், அங்கே நாங்கள் இப்படி செய்வோம், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. மூடிங்க போடுறேன். அடி பிடிக்க விடாம கிண்டணும், சட்டி பிடிக்க விடாம பார்த்துக்கணும். ஒரே கிண்டுனா அரிசி உடஞ்சிரும். ஓயாம கிண்டக்கூடாது. இப்படி அடியில இருந்து இப்படி ஒரு சுத்து இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி விட்டுக்கோங்க, ரொம்ப கிண்டாதீங்க, உடஞ்சிரும். ஒரு ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா, அழகா இருக்கு, உடையாம அழகா இருக்கு. அழகா இருக்கு சாதம். கிட்டே வைக்காதீங்களா, கைக்கு சரியா வச்சு அழகா இருக்கு. 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நெய் வாசல். வாசத்துக்கு இந்த 2ஐயும் இப்படி போட்டு இப்படி கிண்டிருங்க. இப்படி கிண்டி கிண்டிட்டு
இதே குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வச்சா ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், ரொம்ப விசில்லாம் விடக்கூடாது. அதில் எல்லாம் நம்ம தாளித்து எல்லாத்தையும் போட்டு அரிசியெலாம் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா குக்கரில் சாப்பாடு ரெடி. சின்ன குக்கரு கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா சின்ன குக்கருக்கு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 10 லிட்டர் குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் போகும். இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு நிமிஷம் அப்படி வச்சு நான் இறக்க போகிறேன். ஒரு நிமிஷம் அப்படி நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படி சூப்பராக இருக்குது.